சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆழமா புரிஞ்சுங்க. சிவம்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் என்னன்னா, காரணம் இல்லாத மங்களத்தன்மை. எக்ஸாக்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா காஸ்ட்லெஸ் ஆஸ்பீஷியஸ்னஸ் சொல்லுவோம். காரணமில்லாத மங்களத்தன்மை. என்ன நடந்தாலும் வாழ்க்கை ஒரு காரணமில்லாத மங்களத்தன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கேட்கலாம், எப்படி சாமி என்ன நடந்தாலும் மங்களத்தன்மை தானே ஏத்துக்க முடியும்? வியாதிய மங்களம்னு சொல்ல முடியுமா? இல்ல மரணத்தை மங்களம்னு சொல்ல முடியுமா? என்ன சாமி நீங்க எல்லாமே மங்களம் மங்களம்னு மங்களம் பாடுறீங்களே. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு மிக ஆழமான பாடத்தை கற்றுத் தருவதன் மூலமாக நம்முடன் நமக்கு ஏதோ ஒரு சாரத்தை சேர்க்கின்றது. ஒரு ஜூஸ் ஆட் பண்ணிட்டு தான் போகுது. ஒரு உதாரணத்துக்கு, பணக்காரராக இருந்து ஏதோ ஒரு வியாபாரத்தின் மூலமாக பணத்தை இழந்து விட்டீர்களானாலும் கூட அந்த வியாபாரத்தில் நடந்த அனுபவம்ங்கிற ஜூஸ் சாரம் உங்க பர்சனாலிட்டியோட சேர்ந்துருது. அப்ப நேச்சுரலா இதற்கு பிறகு எப்படி அந்த பிழைகளை இழைக்காமல் வாழ்வதுங்கிற அறிவு உங்களுடைய பாகமாக மாறிவிட்டு இருக்கின்றது. அதனால இந்த அறிவுக்கான விலைதான் நஷ்டம், இழப்பு. ஆழமா பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாருங்கள். உங்களுக்கு வருகின்ற வியாதிகள் கூட பல நேரத்தில் உங்களுக்கு மிகவும் தேவையான மனத்தெளிவையும் அமைதியையும் தந்துவிட்டு சென்றுவிடும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதல், மிகப்பெரிய உணர்வு மாற்றம், மிகப்பெரிய மனமாற்றம், மிகப்பெரிய தெளிவு வியாதிகள் தந்துவிட்டு சென்றுவிடும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மரணம். ஆழமா புரிஞ்சுங்க. மரணம்னா என்னன்னா, உங்களால ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு வடுக்களை, துக்கங்களை மனதிலும் வியாதிகளை உடலிலும் தாங்க துவங்கும் பொழுது நீங்க வேற ஒரு உடம்பு மனசும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழச விட்டுட்டு போறதுதான் மரணம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா துக்கத்துக்கும் எது காரணம்? உடலும் உடல் சார்ந்த பொறுப்புகளும். உடலும் உடல் சார்ந்த பொறுப்புகள். உடல், உடலால வர்ற உறவுகள், மற்ற பொறுப்புகள், மீதி எல்லாம். இதுதான் நம்ம எல்லா துக்கத்துக்கும் காரணம். இதனாலே நம்முடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட காயங்கள், அதாவது பல மாற்ற முடியாத, ஆற்றிக்கொள்ள முடியாத காயங்களை உருவாக்கி வச்சிருப்போம். உடம்புலையும் மனசுலையும் மாற்ற முடியாத, ஆற்றிக்கொள்ள முடியாத காயங்களை உடம்புலையும் மனசுலையும் உருவாக்கிட்டோம்னா சரி, இதனால ஏற்படுற இந்த பந்தங்கள், துக்கங்கள் இதை தாண்டி செல்லலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு ஊரை நம்ம பேர் கெட்டு போச்சுன்னா இதுக்கு மேல அதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா வேற ஒரு ஊருக்கு மாறிக்கிற மாதிரி இந்த ஊர்ல நம்ம இப்ப வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உடம்பு மனசும், இந்த உடம்பு மனசும் இதுக்கு மேல ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா, இதுக்கு மேல ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா உடனே என்ன பண்றது? இதை தூக்கி போட்டுட்டு நாம ஊர் மாறுகின்றோம் இல்லையா? அந்த ஊர் மாறுவதைத்தான் மரணம்னு சொல்றோம். இர்ரிப்பேரபிளா நம்முடைய உடம்பு மனசும் டயர்ட் ஆயிடும் பொழுது அதை விட்டுட்டு நாம மாத்துறது தான் மரணம் அப்படின்னு ஆழமா புரிந்து கொள்ளுங்கள். மரணம் கூட நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம். ஆழமாக புரிந்து கொண்டீர்களானால் மரணம் கூட மிகப்பெரிய சுதந்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்தர் என்கிட்ட வந்தாரு, சாமி எப்படியாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய முற்பிறவி ஞாபகம் எனக்கு வரா மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்பா உன் வயசு என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 38 சாமி அப்படின்னாரு. இந்த 38 வருஷமா நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் உன் மனசுக்குள்ள இருந்தா நீ என்ன ஆவன்னு கேட்டேன். பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னாரு. இந்த 38 வருஷ நினைவுகளே உனக்கு இவ்வளோ துக்கத்தை கொடுக்குது, அதை மறக்கத்தான் தியானம் பண்ணணும்னு நினைச்சு வந்த, இன்னும் ஒரு 60-70 வருஷம் பூர்வஜன ஞாபகம் வந்தா நீ என்ன ஆவ? ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா வந்த அப்படின்னு. மனச நிம்மதியா இல்ல தியானம் பண்ண வந்த சாமினார். உன் நிம்மதி இல்லாம காரணம் என்ன இருக்கு? காரணம் என்னன்னு கேட்டேன். இந்த கடந்த கால நினைவுகள் தான் சாமினாரு. 38 வயசு கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள வருதுப்பா. அதுவே மனசு நிம்மதி இல்லாம தியானம் பண்ண வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு பூர்வ ஜென்மம் 70 வருஷ நினைவுகள்,
அப்ப 108 வருஷம் நினைவுகள் உங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆவீங்க? அவர் சொன்னாரு, பைத்தியம் முடிச்சிடும் சாமி அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, 2வது தரம் பிடிக்காது அப்படின்னு. அதுதான் உண்மை. அதனால் அப்படின்னா மறதி கூட இறைவன் தந்த வரம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், மறதி கூட இறைவன் தந்த வரம். பூர்வ ஜென்ம நினைவுகள் நமக்கு வராமல் இருக்கின்ற மறதி கூட இறைவன் தந்த வரம். நம்முடைய வேதாந்தத்துல இறைவனுடைய வேலைகள் 5ன்னு சொல்வார்கள். உருவாக்குதல், சிருஷ்டி, காப்பாற்றுதல், ஸ்திதி, அழித்தல், சம்ஹாரம், மறைத்தல், துரோதானம், அருளல், அனுக்கிரகம். 5 வேலை. அதாவது உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மறைத்தல், அருளல். நான் நினைச்சேன், உருவாக்குறது கடவுள் வேலை, காப்பாற்றுறது அவர் வேலை, அழிக்கிறது அவர் வேலை. அழித்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரீஜுவனேட் பண்றாவது புது புது விஷயங்கள் நடப்பதற்கான இடத்தை உருவாக்குறதா அழிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அணுவை அழிச்சா தான் அது இன்னொரு விஷயமா மாற முடியும். அந்த சக்தி மாற்றம், உருமாற்றம் தான் அழித்தல்னு சொல்றது. அந்த அது அழித்தல் கடவுள் அதான் செஞ்சாகணும், ஓகே உண்மை. அருளல் அதுவும் அவர் தான் செஞ்சாகணும். இந்த மறைத்தல் ஏன் செய்யறார் காரணம் இல்லாம அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா இதை ஆழ்ந்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம், நாம் மறைத்தல் என்கின்ற மறதி கூட காரணத்தோடு நம் மீது செய்யப்படுகின்ற அருள்தான். ஏன்னா எல்லாவற்றையும் நினைவுல வச்சிருந்தோம்னா வாழ முடியாது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய பூர்வ ஜென்ம நினைவு வரணுமா அப்படின்னு கேட்டேன். சாமி, இந்த ஜென்ம நினைவெல்லாம் கூட அழிக்கிறது ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சாமின்னாரு. எப்பெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே இதுக்கு மேல உங்க மனசை உபயோகம் பண்ண முடியாத அளவுக்கு மனசு டயர்டானா நீங்க எடுத்துக்கிற ஓய்வு தான் தூக்கம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே இதுக்கு மேல உங்க மனசை யூஸ் பண்ண முடியாது நீங்க நினைக்கும் பொழுது எடுத்துக்கிற ஓய்வு தான் மரணம். அதுதான் மரணம். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஓய்வு தூக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஓய்வு மரணம். ஆழமா பாத்தீங்கன்னா மரணம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்க்கின்றது. மரணம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரசத்தை அதிகரிக்கின்றது. எல்லா செயலுமே, எல்லா நடவடிக்கையுமே, எல்லா நிகழ்ச்சியுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்கிறது எனும் பொழுது ஏதோ ஒரு ஞானத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா செயலுமே, எல்லா நிகழ்ச்சியுமே, எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சேர்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது அப்புறம் எப்படி அந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில துக்கமா இருக்க முடியும்? மங்களமாகத்தான் இருக்க முடியும். அதனால நடக்கின்ற எல்லாவற்றிலும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நடக்கின்ற எல்லாவற்றிலும் நமக்குள் எது இணைக்கப்படுகின்றதோ அதை பார்த்து வாழும் பொழுது வாழ்க்கையே மங்களமானது என்று நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த மாதிரி வாழ்க்கை நடக்கின்ற எல்லாமே மங்களமயமானதுதான் அப்படின்னு நினைக்கிறவர்களைத்தான் சிவத்தன்மையில் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்றோம். சிவம்னா என்னன்னா காரணமில்லாத மங்களத்தன்மை. நித்யம் சரணம் கச்சாமி.